Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. Now we are saying finding square root through prime factorization. நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது தான். இந்த லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம். அது ஒன் மெத்தட். தி நெக்ஸ்ட் ஒன் மெத்தட் என்ன அப்படின்னா prime factorization மெத்தட். இதில் prime factorization மெத்தடில் எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். Examples. First one, find the square root of 324. The 324 square root எழுத போகிறோம். அதுவும் using by the prime factorization method. Already we know how to find the prime factorization of the given numbers in the last class, in the earlier classes. அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். given number is 324. அதை prime factorization பண்ண போகிறோம். prime factorization அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா prime numbers யூஸ் பண்ணி டிவைட் பண்ணணும். கொடுத்துருக்க நம்பர்ஸை நம்பர் வந்து 324 தான். இதில் ஸ்டார்டிங் ப்ரைம் நம்பர் என்ன அப்படின்னா 2 தான் ப்ரைம் நம்பர். தென் 2 ஆஃப்டர் 3, தென் 3 ஆஃப்டர் 5. ஸோ இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ணணும். ஹியர் கிவன் நம்பர் 324 இஸ் அ ஈவன் நம்பர். ஸோ திஸ் நம்பர் இஸ் டெஃபினெட்லி டிவிசிபிள் பை 2. ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு தான் டிவைட் பண்ணணும். அதுவும் 2ங்கிறது ஸ்டார்டிங் ப்ரைம் நம்பர் 2. அந்த 2ஆல் கொடுத்துருக்க நம்பர் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ கிவன் நம்பர் இஸ் ஈவன் நம்பர். ஸோ இந்த நம்பரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம். 324 இஸ் டிவிசிபிள் பை 2. ஈவன் நம்பர் இருந்ததுனால 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டு டேக் தி ஃபர்ஸ்ட் 1 டிஜிட். ஏன்னா நம்ம டிவைசரும் 1 டிஜிட் தான். ஸோ அதனால் டிவைடண்டில் ஃபர்ஸ்ட் 1 டிஜிட் எடுத்துக்கலாம். 3 இஸ் டிவிசிபிள் பை 2. 3யை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். 3 இஸ் a greater number from 2. ஸோ 3ல எத்தனை 2 இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 1 2 is 2. 1 2 is 2. Then remaining 1. We have remaining 1. So அந்த 1 next நம்பரோட சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்பர் 12. இந்த நெக்ஸ்ட் நம்பருக்கு ஃப்ரண்ட்ல இந்த ரிமைனிங் நம்பரை போடணும். அப்போ 12 ஆகும். 12ல எத்தனை 2 இருக்குன்னு பார்க்கலாம். 6 2 star 12. Then you divide 4 by 2. 4ல எத்தனை 2s இருக்குது அப்படின்னா 2 2 star 4. ஸோ 324 2ஆல் டிவைட் பண்ணும்போது you get the number 162. திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை நெக்ஸ்ட் 1 ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. நமக்கு கிடைச்சிருக்க நம்பர் 162. this is a even number. so this number is definitely divisible by 2. அப்போ இந்த நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்லையும் அதே ப்ரைம் நம்பர் 2ஆலேயே டிவைட் பண்ணலாம். 162 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 டிஜிட் எடுத்தோம் அப்படின்னா நம்பர் 1 தான். ஸோ 1 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸ்மால் நம்பரை கிரேட்டர் நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் 16. 16 is divisible by 2 means we get number 8. 8 2 star 16. Next number 2. Only 1 2 in this 2. So 1 2 is 2. We get the number 81. 162 is divisible by 2. From that we get number 81. But in this number 81 is not divisible by 2.
லாஸ்ட் 2 நம்பர்ஸை 324 2ஆல் டிவைட் பண்ணோம். 162 நமக்கு கிடைச்சது. தென் 162 2ஆல் டிவைட் பண்ணும்போது 81. பட் திஸ் 81 is not a even number. So it's not divisible by 2. 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. So then next prime number என்னன்னு பாருங்க. 3 தான் next prime number. So அந்த நம்பரால 81 டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த 3ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 81 3ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். 81 3ஆல் டிவைட் பண்ணும்போது we get number 27. first 1 digit எடுத்துக்கலாம். 8ல 3 எத்தனை 3 இருக்குன்னு பாருங்க. how many 3s in 8 அப்படின்னு செக் பண்ணும்போது we get 2 3 star 2 3 star 6. ஸோ இங்கே 2 போட்டுக்கலாம். தென் ரிமைனிங் 2 இருக்கும் இதில். அந்த 2வை நெக்ஸ்ட் டிஜிட் 1 அந்த 1க்கு முன்னாடி எழுதும்போது we get number 21. Next you divide 21 by 3. From that we get number 7. 7 3 star 21. அப்போ இப்போ நமக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்குன்னா 27. 27 is also a odd number. It's not a even number. odd numberங்கிறதுனால odd number 27 3ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 27 by 3 is 9. 9 3 star 27. Then this 9 is divisible by the prime number 3. We get 3. 3 3 star 9. Okay. Prime factorization finish ஆயிடுச்சு. Next நாம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது square root of the given number 324. Then to write 324 which is equal to 324 எப்படி எழுதலாம் அப்படின்னா so product of the prime factors. அதாவது prime factorization finish பண்ணியிருக்கோம். இதில் நம்ம எத்தனை prime நம்பர்ஸால டிவைட் பண்ணியிருக்கோமோ அதோட ப்ராடக்ட் தான் என்னன்னா நமக்கு கொடுத்துருக்க நம்பர் கிடைக்கும். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 324 which is equal to 2 into 2 2 into 2 into 3 into 3 into 3 into 3. அதாவது இந்த நமக்கு கிடைச்சிருக்க prime numbers டிவைசர்ஸ் எடுத்துப்போம். அந்த prime numbers எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கொடுத்துருக்க நம்பர் கிடைக்கும். ஸோ அப்போ அதை ப்ராடக்ட் ஆஃப் தி prime factors எழுதிடலாம். 324 equal to product of the prime divisors prime factors which is equal to இப்போ ஸ்கொயர் ரூட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு prime factorsையும் பேராக டிவைட் பண்ணணும். பேராக டிவைட் பண்ணுங்க. பேர் மீன்ஸ் ஜோடி. 2 ஃபேக்டர்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். பிரித்து எடுத்துக்கலாம். 2 into 2 then 3 into 3 3 into 3. அப்போ 2 prime factors தான் ஷேர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 2 into 2 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். then this 3 into 3 as 3 square into 3 into 3 is 3 square. அதாவது ஒன் நம்பரை அதே நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம அதை ஸ்கொயர் நம்பராக எழுதலாம். 2 square into 3 square into 3 square. Now to find the square root of the given number 324. Therefore, root of square root of 324 is equal to 2 into square. இது எல்லாத்துலேயும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்கொயர் ரூட் போடும்போது என்னவாகும் அப்படின்னா அந்த ரூட்டை அப்படியே விட்டுட்டு எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுதான் எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி கிவன் நம்பர். இந்த பேஸில் இருக்கிற நம்பரை மட்டும் இதில் எழுதுங்க. 2 into 3 into 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படிங்கும்போது இந்த ஸ்கொயர் வந்து ரிஜெக்ட் ஆகும். which is equal to இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 into 3 into 3 is 2 3 star 6 6 3 star 80. This is the square root of the given number 324 which is equal to 18. Then second example, find the square root of 256 by the prime factorization method. So 256 prime numbers use பண்ணி divide பண்றதா என்னது அப்படின்னா prime factorization method.
like this to write 256. Number 256 is an even number. So, even number நாலே prime factor 2 ஆல divide பண்ணலாம். 2 ஆல divide பண்ணும்போது நமக்கு என்ன நம்பர் கிடைக்குது, என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 128. அதாவது first prime factor 2 as a one digit number. So, insideல இருக்கிற அந்த நம்பர்ல first one digit எடுத்துக்கலாம், dividendல first one digit எடுத்துக்கலாம். அப்போ 2ல எத்தனை 2 இருக்குன்னு பாருங்க, 1 2, only 1 2 is 2. Then next one digit 5. The 5ல எத்தனை 2s இருக்குதுன்னு பார்க்கலாம், 2 2 star 4. Then remaining 1. Remaining 1 number 6க்கு முன்னாடி எழுதும்போது we get number 16. இப்போ 16ல எத்தனை 2s இருக்குதுன்னு பார்க்கலாம், 8 2 star 16. Again this 128 is a even number. So it's definitely divisible by 2. Even number நாலே 2 ஆல divide ஆகும். 2 is also a prime number. Prime number தானா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அந்த நம்பரால தான் divide பண்ணணும். So 2ங்கிறது prime number. அதனால இந்த 2 ஆல divide பண்ணலாம். First one digit எடுங்க. Number 1. 1 is a smaller number from the divisor. Divisorோட small number அப்படிங்கிறதுனால divide பண்ண முடியாது. Then to take first 2 digits, அப்பனா first 2 digit எடுத்துக்கலாம். அப்போ 1 2. 1 2 means 12. 12 is divisible by 2. 6 2 star 12. Then you take number 8, third digit 8. 8 is divisible by 2. 4 2 star 8. 8 2 ஆல divide பண்ணும்போது how many 2s இருக்குன்னு பார்க்கலாம். 4 2 star 8. Then we get number 64. 64 is a even number. So, even number நாலே 2 ஆல divide பண்ணலாம். 64 2 ஆல divide பண்ணோம் அப்படின்னா 3 2 star 6. Then 2 2 star 4. Again 32. 32 is also a even number. Is divisible by 2. 32 by 2 is equal to 16. 16 2 star 32. Then 16 by 2. Again you divide 16 by 2. Then we get number 8. 8 2 star 16. Then 8 2 ஆல divide பண்ணுங்க. Even number அப்படினாலே 2 ஆல divide பண்ணிட்டே வரணும். Then last prime numberோட finish ஆகும்போது அப்படியே prime factorization ஸ்டாப் பண்ணிடலாம். Next to write the given number as a product of the prime factors like this. 256 is equal to நம்ம prime numbers எத்தனை நம்பர்ஸால டிவைட் பண்ணியிருக்கோமோ அத்தனை நம்பர்ஸையும் அத்தனை prime factorsையும் மல்டிபிள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க நம்பர் கண்டிப்பாக கிடைக்கும் 256. ஸோ 256 is equal to இங்கே எல்லா டிவிசர்ஸுமே 2 தான் எடுத்துருக்கோம். அப்போ how many 2s இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. 8 2s மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கொடுத்துருக்க நம்பர் 256 கிடைச்சிரும். ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். Then to set the power of prime factors, ஜோடி ஜோடியா எடுத்துக்கோங்க. இப்போ 2 into 2, அதனால தான் அதை அண்டர் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த 2 into 2 2 ஸ்கொயர்னு எழுதலாம். தென் 2 into 2 2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 2 into 2 2 ஸ்கொயர். தென் 2 into 2 2 ஸ்கொயர். இப்போ 256 equal to 2 square into 2 square into 2 square into 2 square. Therefore, square root of the given number 256 is equal to square root. What is meant by square root? Square, the inverse of square root is a square, or the inverse of square is the square root. அதோட ஆப்போசிட் தான் என்னதுன்னா ஸ்கொயருக்கு ஆப்போசிட் தான் ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு போது இதில் இந்த ஸ்கொயரை எடுத்துக்கிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம எழுதணும். ஸோ 2 into 2 into 2 into 2. Now to multiply these 4 2s.
we get 2 2 star 4, 4 2 star 8, 8 2 star 16. So root of 256 is 16. Square root of 256 is 16 is the answer. Then third example is 48 a perfect square. Now to find the given number 48 is a perfect square or not. Now to say 48 is a perfect or not. First of all, to find a prime factorization of the given number 48 க்கு prime factorization method ல factorize பண்ணி எழுதணும். So 48 அப்படிங்கிறது even number அப்படிங்கிறதுனால is definitely divisible by 2. 2 ஆல divide பண்ணலாம். 42 is divisible by 2 means we get number 24. Again this number is a even number. So is divisible by 2. 2 is a prime number. Prime factorization அப்படினாலே prime numbers ஆல மட்டும் தான் divide பண்ணனும். அது even number ஆ இருந்தா 2 ஆல கண்டிப்பா divide ஆகும். So 24 2 ஆல divide பண்ணும்போது நமக்கு 12 ஆன்சரா கிடைக்குது. Then 12 2 ஆல divide பண்ணுங்க. 12 even numberனால 2 ஆல divide பண்ணும்போது we get number 6. Again we divide 6 by 2. 6 2 ஆல divide பண்ணும்போது 3 2 star 6. The last number is the prime number, prime factor. So stop this factorization. Last time நமக்கு கிடைக்கிறது prime factor கிடைச்சாலே இதை stop பண்ணிடலாம். Prime number அதே நம்பரால தான் divide பண்ண முடியும். So அதோட stop பண்ணிருங்க. Now to write 48 as the product of the prime factors. So which is equal to 2 into 2 into 2 into 2 into 3. 48 equal to 2 into 2 into 2 into 2 into 3. Then pair formula நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் first. இந்த 2's வந்து pair இருக்குது. ஆனா 3 is not in pair. This 3 is a single prime factor. pair இருந்தா மட்டும்தான் நம்ம ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படின்னா தான் நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் 3ங்கிறது சிங்கிள் நம்பராக இருக்கிறதுனால, சிங்கிள் ப்ரைம் ஃபேக்டராக இருக்கிறதுனால 48 இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 48 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஏன்னா 3 இஸ் நாட் இன் பேர். இந்த 2's வந்து பவர் நம்பர்ஸாக இருக்குது. ஆனால் 3 வந்து ஜோடியாக இல்லை அப்படிங்கிறதுனால given number 48 is not a perfect square. Next example 4. Find the square root of 6400. 6400 க்கு square root கண்டுபிடிக்கணும் by the prime factorization method. 6400 prime factorize first பண்ணணும். prime factorize பண்ணும்போது prime numbers ஆலயே நம்ம டிவைட் பண்ணிட்டு வரணும். ஸோ 6400 2 ஆல டிவைட் பண்ணலாம். 6400 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் அப்படிங்கன்னா லாஸ்ட் டிஜிட், அதாவது ஒன்ஸ் பிளேஸ்ல யூனிட் டிஜிட்ல யூனிட் பிளேஸ்ல 0 to 4 6 8 இந்த 5 டிஜிட்ல ஏதாவது ஒன் டிஜிட் ஒன் நம்பர் இன் தி யூனிட் பிளேஸ் மீன்ஸ் இந்த 5 டிஜிட்ல ஏதாவது ஒரு டிஜிட் ஒரு நம்பர் ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்ததுன்னா அந்த நம்பர் கண்டிப்பா ஈவன் நம்பர் தான். ஸோ ஈவன் நம்பரா இருந்ததுன்னா இஸ் டெஃபினெட்லி டிவிசிபிள் பை 2 இஸ் ஆல்சோ எ பிரைம் நம்பர். பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கும்போது பிரைம் நம்பர்ஸ் எல்லாம் மட்டும்தான் டிவைட் பண்ணணும். இதுவும் 2ங்கிறது ஸ்டார்டிங் பிரைம் நம்பர். ஸோ இப்போ அதெல்லாம் டிவைட் பண்ணும்போது we get 3200. ஸோ இப்போ இதுவும் லாஸ்ட் டிஜிட் 0ங்கிறதுனால is a even number. So 2 ஆல் டிவைட் பண்ணலாம். 3200 is divisible by 2 is divided by 2. From that we get 1600. So 1600 even number. So 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 800. So இப்போ 800 இது ஈவன் நம்பர் தான்.
ஸோ இதையும் 2 ஆல் டிவைட் பண்ணலாம். ப்ரைம் நம்பர் 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 400 நமக்கு ஆன்சராக கிடைக்குது. ஸோ 400 ஈவன் நம்பர் அகைன் இஸ் டிவிசிபிள் பை 2. We get 200. 200 is a even number is divisible by 2. From that we get 100. இப்போ 100 ஈவன் நம்பர் தான், அந்த 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. 100 is divisible by 2னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 50. 50யும் ஈவன் நம்பர் தான், அந்த 2ங்கிற ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். 50 2 ஆல் டிவைட் பண்ணும்போது we get number 25. பட் 25ங்கிறது ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பராக இருக்கும்போது கண்டிப்பாக 2 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 3, அந்த 3 ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தோம்னா டிவைட் ஆகாது. 25 3 ஆல் டிவைட் பண்ண முடியாது. The next prime number என்னன்னு பாருங்க. next prime number 5. So 25 5 ஆல நம்ம டிவைட் பண்ணலாம். So 5 5 star 25. The last நமக்கு கிடைக்கிற நம்பர் டிவிடெண்ட்ல கிடைக்கிற நம்பர் prime நம்பரா கிடைக்கும்போது அதோட prime factorization ஸ்டாப் பண்ணிடலாம். Next to write the given number as the product of the prime factors. 6400 the product of the prime factors எழுதும்போது 2 into 2 into 2 into 2 2 into 2 into again 2 into 2 into 5 into 5. அப்போ 2 factors நம்ம ஷேர் பண்ணிட்டு next to write is equal to 2 into 2 into the 2 into 2 2 square எழுதலாம். 2 square 2 into 2 na 2 square, again this 2 into 2 is 2 square, 2 into 2 is 2 square, again this 2 into 2. So one pair of the same number means square of the base number. So 2 into 2 na 2 square is 2 square. இந்த 2 into 2 க்கு 2 square எழுதணும். Next 2 into 2 2 square, then 5 into 5 5 square. இப்போ ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபார்முக்கும் நம்ம ரூட் பண்ணும்போது ரூட் ஆஃப் 6400 டூ சைட்ஸ்லையும் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படி பார்க்கும்போது டு ரிஜெக்ட் தி ஸ்கொயர் ஃப்ரம் தட் வி கெட் 2 into 2 into டபுள் 2வா இருக்குது, அது சிங்கிள் 2வா ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது சிங்கிள் பேஸ் நம்பர் ஆயிரும். 2 into 2 into 2 into 2 into 5 which is equal to, now to find the product of these prime factors. 2 2 star 4, 4 2 star 8, 8 2 star 16, 16 into 5 is 80. Therefore, the required answer square root of 6400 which is equal to 80. Okay, thank you.